ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஹெச்ஆர் சமையல். ஒரு மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு மஷ்ரூம் நல்லா கட் பண்ணி மஷ்ரூம் பட்டாணி மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மஷ்ரூம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். பட்டாணி கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம், பச்சை பட்டாணி. இது எண்ணெய் ஊற்றி வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியும் முந்திரியும் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி தாளித்து விட்டுருக்கோம். இது நல்லா எண்ணெயிலே நல்லா இந்த கிரேவி நல்லா சிறக்க வதக்கணும். சப்பாத்தி தோசை இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அது இது பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட கொஞ்சம் இந்த மேக்னேட் பண்ண மஷ்ரூம் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். கூடவே பட்டாணியும் போட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். வேக வச்சு சொல்லிட்டேன். வேக வச்ச பட்டாணியும் இந்த மஷ்ரூம் போட்டு மசாலாவோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த அரைச்சி பேஸ்ட்டு தண்ணி இருக்கும், அதையும் சேர்த்து கொஞ்சம் கிரேவி மாதிரி குழம்பு மாதிரி பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சு விட்டுருணும். அதுக்கப்புறம் இந்த வேக வச்சு மஷ்ரூமையும் பட்டாணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மூடி போட்டு அவ்வளோதாங்க, காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெயில் வதக்கி வேக வெந்ததுக்கப்புறம் கொஞ்சோன்னு ஃப்ரெஷ் க்ரீமும் தயிர் கொஞ்சம் பாலெல்லாம் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இறக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி கஸ்தூரி மெத்தி தூவி இறக்கி வேண்டாம். இது சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.